மூன்று முடிச்ச சீரியல்ல நந்தினிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மாசா சூர்யா கூட்டிட்டு வந்தாருல, அந்த சீனை பார்த்து யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்க? இன்னைக்கு எபிசோடு தானே தரமான எபிசோடு அப்படின்னு நினைச்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யார் யாரெல்லாம் அப்படி நினைச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமே நம்ம சுந்தரவல்லி நந்தினியை பார்த்து நடுக்க போறாங்க, ஆட போறாங்க, அடங்க போறாங்க. மூன்று முடிச்ச சீரியல்ல இன்னுமே என்னென்னலாம் தரமான சம்பவங்கள் வரப்போகுதுன்னு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா கேளுங்க. கேட்டுட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆமாங்க, மூன்று முடிச்சு சீரியல்ல இத்தனை நாள் வந்ததுல நேத்தாக சரியான சூப்பரான எபிசோடு. ஒரு படத்துல ஒரு சீன் வந்தா எப்படி இருக்கும்? சூப்பரான ஒரு த்ரில்லர் படம் பார்த்த எஃபெக்ட் வந்து நேத்து தாங்க இருந்துச்சு. நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல நம்ம சூர்யானா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி தரமா நம்ம நந்தினி கூட்டிட்டு வந்துட்டாரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. இப்ப நந்தினி வந்து சுந்தரவல்லி வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம அருணாச்சல ஐயா அப்படியே அழகா ஆர்த்தி எடுத்து கூட்டு வராரு பாத்தீங்களா நந்தினிய. அந்த சீன் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்குதுங்க. நந்தினியை வந்து ஒரு கடவுள் மாதிரி பாக்குறாரு நம்ம அருணாச்சல ஐயா. நம்ம நந்தினியும் அருணாச்சல ஐயாவும் ஒரு கடவுள் மாதிரி தான் பாக்குறாங்க. நம்ம வீட்டோட குலதெய்வமே இவரு தான் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்காக தான் சூர்யா வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே சூர்யாவுக்கு பொண்டாட்டியா இருக்கிறாங்க. 6 மாசம் இருக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இனிமே வந்து நந்தினி வந்து நான் 6 மாசம் இருப்பேன், வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் எடுக்க வாய்ப்பு கிடையாதுங்க. ஏன்னா சூர்யாவா நம்ம புருஷன் அப்படிங்கிறதுல நந்தினி முடிவு ஆயிட்டாங்க. அது எப்படி நடந்துருச்சு அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம சுந்தரவல்லி பக்கம் வருவோம். சுந்தரவல்லி நினைச்சா நமக்கு சிரிப்பு தாங்க வருது. சுந்தரவல்லியோட ஆட்டம் இனிமே முடிய போகுதுங்க. சுந்தரவல்லி இப்ப நந்தினியை பார்த்து நடுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஐயோ, இவ என்னடா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இவளை மாட்டி விட்டாலும் வந்து வெளியே வந்துடுறா, நம்ம கழுவாடியே வந்து நின்றுட்டே இருக்கா, இவளை எப்படிதான் அழிக்கிறது, எப்படிதான் நம்ம இந்த வீட்டை விட்டு இவளை துரத்துறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கே காமெடியா இருக்கு. ஏமா நீ கம்முன்னு இருமா, நந்தினி எதுவும் பண்ண முடியாதுமா அப்படின்னு நம்மளே சொல்லலாம்னு தோணுது. அந்த அளவுக்கு வந்து நம்ம நந்தினி மேல நம்ம சுந்தரவல்லி சக கோவத்தில் இருக்காங்க. அமுச்சு விடணும் அப்படின்ட்டு. சரி ஓகே, நீங்க என்ன வேணா பண்ணுங்க சுந்தரவல்லி அம்மா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆனா நந்தினி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நந்தினி வந்து சூர்யா சார் மேல அவ்வளோ லவ் வச்சிருக்காங்க. நந்தினிக்கே தெரியாம நந்தினிக்கு வந்து சூர்யா சார் மேல ஒரு லவ் இருக்கு. அதே மாதிரி சூர்யா சார் நந்தினி மேல அவ்வளோ பெரிய லவ் வச்சிருக்காரு. என்னதான் பண்ணாலும் எங்க நீங்க நந்தினி கூட்டிட்டு போய் விட்டாலும் சூர்யா சார் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து திரும்ப அதே வீட்டில் தான் வைப்பாரு. அதுதான் தரமான சம்பவமா இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து இவங்க காதல் இருக்கு. அதனாலதான் வந்து இவங்க எப்பயுமே பிரிக்க முடியாதவங்க இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சப்போர்ட்டா, அதாவது சூர்யா நந்தினிக்கு சப்போர்ட்டா ஒரு அருமையான தரமான ஒரு அப்பா அப்படின்னா நம்ம அருணாச்சல ஐயா தாங்க. அருணாச்சல ஐயா வந்து சூப்பரான ஒரு அப்பா. இந்த வருஷம் சன் குடும்ப விருதுகள்ல சிறந்த தந்தை அப்படிங்கிற அந்த விருது வந்து நம்ம மூன்று முடிச்சு சீரியல் தந்தைக்கு தான் கொடுக்கணும். அதாவது நம்ம அருணாச்சல ஐயாவுக்கு தான் கொடுக்கணும் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா அப்படி தரமான ஒரு சம்பவமா இருக்குது. இதை சொல்லும் போது நான் வருது மூன்று முடிச்சு சீரியல்ல நீங்க வந்து ஓட்டு போடுவீங்களா ஹீரோ ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சன் டிவி குடும்ப விருதுக்கு. இனிமே சுந்தரவல்லி வந்து நந்தினி கிட்ட கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பாங்க. நந்தினி கிட்ட ஓவரா பேச மாட்டாங்க. ஏன்னா நந்தினி மேல சுந்தரவல்லிக்கு ஒரு கோபம் இருக்குங்கிறதுலாம் விட ஒரு பயம் இருக்குங்க. இந்த நந்தினி போட்டு அந்த வெளுத்தது வந்து நம்ம சுந்தரவல்லிக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா. இவனையே போட்டு இந்த அடி அடிக்கிறான்னா நம்மளெல்லாம் கிடைச்சா என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால நந்தினிகிட்ட கொஞ்சம் நம்ம அடக்கியே வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரிதான் போகும் கதை. இனிமே வந்து கொஞ்சம் பெரிய முயற்சியெல்லாம் எடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நந்தினியை வந்து உங்களுக்கிறதோ இல்லை நந்தினிகிட்ட வந்து அந்த சூடா இருக்க காஃபி எடுத்து மூச்சில் ஊத்துறதோ இந்த மாதிரி ஒரு கிராலித்தரமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம சுந்தரவல்லி பண்ண வாய்ப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னா சூர்யா நந்தினியோட ஜாலியான ஒரு ரொமான்ஸான சீன்லாம் நம்ம பார்க்க போறாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு மேலே வந்து நந்தினிக்கு சூர்யா சார் மேல லவ் எப்படி வந்துச்சு, எப்படி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்ட போறாங்க. நம்ம சூர்யா சார் வந்து இந்த பொங்கல் நிகழ்ச்சியில அங்க வந்து அதாவது வந்து நந்தினியோட ஊர்ல வந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு, அவரோட லைஃப் என்ன, அவரோட கஷ்டம் என்ன அப்படிங்கறது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே வந்து நந்தினியை நினைச்சிட்டாங்க, இனிமே நம்ம கூட இவர் கூட இல்லைன்னா இவரோட வாழ்க்கை வீணா போயிடும். ஆல்ரெடி ஒரு பொண்ணை இழந்தனாலதான் இவ்வளவு பிடிச்சி சுத்துறாரு, இன்னும் நம்மளையும் இழந்துட்டாரு அப்படின்னா அவர் வந்து வீணாவே போயிடுவாரு. அதனால தயவு செஞ்சு இனிமே வந்து அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதனால இனிமே அவரை விட்டு நம்ம போற எண்ணத்தை மறந்துடுவோம். கண்டிப்பா சூர்யா சார் கூட வாழலாம், என்ன ஒரு எதிர்ப்பு வந்தாலும் சரி சூர்யா சார் கூட வாழலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து நம்ம நந்தினி எடுத்துட்டாங்க. இப்ப சுந்தரவல்லி என்ன பண்ணுவாங்களா, நீ என்ன வேணா பண்ணடி, திரும்ப கூட வீட்டுக்கு வந்துட்டியா, ஓகே எனக்கு பரவாயில்ல, நான் போய் இப்ப என் பையனுக்காக பொண்ணு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல நம்ம சூர்யாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. ஒரு வீட்டில் வந்து பொண்ணு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லியோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிளம்புவாங்க. சூர்யாவுக்கு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேரை வந்து தாம்பாளத்தட்டுலாம் தாம்பாளத்தட்டுலாம் எடுத்துட்டு கூட்டிகிட்டு கிளம்புவாங்க. அங்கே போய் வீட்டில் போய் பொண்ணு கேட்குற இடத்துல வந்து அந்த பொண்ணோட அவங்க அம்மா இருப்பாங்க, பொண்ணு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி சொல்லணும், மேடம் நீங்களே வந்திருக்கீங்களா, வந்து நாங்கள் எப்படி பொண்ணு தராமல் இருக்க முடியும், ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டனே மேடம் அப்படின்னா, இல்லை அதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு கல்யாணம், அது வந்து ஒரு கல்யாணமே கிடையாது, ஒரு வீட்டோட வேலைக்காரி போய் அவன் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டான், அந்த குடி போதையில் பண்ணிட்டான்,
இப்போ வந்து அந்த குடிக்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கான், இனிமேல் குறைச்சிருவான், அந்த பொண்ணு இனிமேல் எங்கள் வீட்டில் இருக்காது, சும்மா வந்துச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறத வேலைக்காரி மாதிரி அந்த வீட்டில் வச்சிருக்கோம் நாங்கள், இப்போ துரத்தி விட்டுருவோம், உங்கள் பொண்ணு வந்துச்சுன்னா தான் இங்கே மகாராணியை எங்கள் வீட்டு மருமகளாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க சுந்தரவள்ளி. அப்போ வந்து அந்த பொண்ணோட அவங்க அப்பா வந்துருவார். மேடம் மேடம் வாங்க சுந்தரவள்ளி மேடம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு பேசுவார். பேசணுமே சார் வாங்க சார்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே நல்லா பேசிட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னா இது மாதிரி பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னோட அப்படி நம்ம அந்த பொண்ணோட அவங்க அப்பாவுக்கு சரியான கோவம் வந்துடும். மேடம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, ஆமாங்க இந்த மாதிரி வந்து பொண்ணு வேணும்னாங்க, உங்கள் பொண்ணு தான் எங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கணும், நீங்கள் தான் வந்து எங்களுக்கு கரெக்டான எங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த ஒரு ஆள்னா நீங்கள் தான், எங்களுக்கு ஈக்குவலாக பணம் உங்கள்கிட்ட தான் இருக்குது, அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து சம்மதம் பேசலான்னு வரேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. பேசின உடனே இந்த பொண்ணோட அவங்க அப்பாவுக்கு சரியான கோவம் வந்துடுங்க. மேடம் ஏந்திரிங்க கமலை ஏந்திரிங்க, வீட்டை விட்டு கிளம்புங்க. ஏங்க ஆல்ரெடி உங்கள் பையன் வந்து குடியாரன், ஒரு பொண்ணுக்கு ஓகே சொல்லி அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி பத்திரிக்கை அடித்து மண்டபம் பேசி எல்லாம் செலவு பண்ண வாட்டி வேற ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டினா சரி ஓகே, ஒரு வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுக்கு தாலி கட்டினா தப்பா? என்ன ஈக்குவலாக தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்களா? இது என்னதான் காமெடியாக இருக்குது? உங்கள் பையன் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணாலும் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணாலும் தெரியாது, ஆனால் வந்து அவன் கல்யாணம் பண்ணிட்டான்ல அப்போ அந்த பொண்ணு தான் அவனுக்கு வந்து பொண்டாட்டி, அதை வந்து நம்ம மீறி ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்குது, அந்த பொண்ணு வேலைக்காரி மாதிரி நாங்கள் வச்சு போகணும் வேறு சொல்கிறீங்க நீங்கள், இதெல்லாம் நியாயமா மேடம்? இதெல்லாம் வந்து கேட்டால் காமெடியாக இருக்கும் மேடம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி நம்பி வந்து என் பொண்ணை கேட்பீங்க? இப்படி வந்து என் பொண்ணு வந்து ஒரு 2ஆம் தரமாகவும் 3ஆம் தரமாகவும் ஒரு குடிகார கல்யாணம் பண்ணி கொடுப்பானா வந்து பெற்று வச்சிருக்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சூர்யாவே திட்டுவாங்க. சூர்யா வந்து நல்லவரும் நமக்கு தெரியும், குடிக்கிறது காரணம் எல்லாரும் தெரியும், ஆனால் வந்து மற்ற ஒரு பொண்ணு கொடுக்கலாம் அப்படி யோசிக்குமான்ல, சூர்யா நல்லவனா என்ன கெட்டவனான்னு அவளுக்கு தெரியும், குடிகாரனா கெட்டவன் தான் நினைப்பானுங்க. அந்த மாதிரி வந்து சூர்யாவை திட்ட வாய்ப்பு இருக்குது. இதுலேயே நம்ம சூர்யாவோட அவங்க அம்மா சுந்தரவள்ளி சரியான அசிங்கப்படுவாங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும். என்னடா இது இவன் சூர்யாவுக்கு பொண்ணு தேட போய் நம்ம அசிங்கப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளி சரியான பல்ப் போக போகிறாங்க. இந்த நந்தினியோட தாண்டவும் இங்கே ஆரம்பம் ஆயிரும். நந்தினி கிட்ட வந்து ஏதாவது சின்னதாக, அதாவது சுந்தரவள்ளி சின்னதாக ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாங்கன்னா நந்தினி அது பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டு கண்டிப்பாக திட்டி விட்டு இந்த என் வீடு, இந்த வீட்டோட மகாராணி நான் தான், இந்த வீட்டோட மருமகன் நான் தான், இந்த சூர்யா சாரோட பொண்டாட்டி நான் தான், இதை யாராலையும் மாற்ற முடியாது, நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் யாராவது வம்பளிக்கிறீங்க, இனிமேல் வீட்டுக்கு போயிடு, திரும்ப வராத, இதெல்லாம் பேசுனீங்கன்னா வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நந்தினிவே வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தரமான சம்பவங்கள்லாம் போட்டு முடிச்சு சரி நடக்க போகுது. இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும். நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.